முல்லைத்தீவு மல்லாவியில் இரு பெண்களை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் மத போதகர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான இரு பெண்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சபை ஒன்றின் ஊழியர் ஒருவரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக போதகர் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு ஒன்று வவுனிகுளம் பகுதிக்கு சென்று பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொண்டாட்டம் முடிந்து அவர்கள் திரும்பும் போது இரு பெண்களும் போதகர் உள்ளிட்ட 3 ஆண்களும் வேன் ஒன்றில் வீடு திரும்பினார்கள். பயணத்தின் நடுவில் யுவதிகளுக்கு குடிப்பதற்கு வைன் வழங்கியுள்ளனர். அதனை அருந்தியவர்கள் அரை மயக்கத்தில் இருக்கும் போது காட்டுப்பகுதிக்கு வாகனத்தை கொண்டு சென்று இரு யுவதிகளுடனும் போதகர் உள்ளிட்ட 3 அத்துமீறி நடந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளனர். அதன் பின்னர் வீடு திரும்பிய இரு யுவதிகளும் நடந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து இருவரையும் பெற்றோர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருந்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் போதகர் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.